ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரயா சமையல். செடிங்களுக்கெல்லாம் காலையிலே நான் தண்ணீர் விட்டுருவேன். வாசல்லே அடிப்பைப்பு இருக்கிறதுனால இங்கேயே தண்ணி பிடிச்சி செடிங்களுக்கெல்லாம் தண்ணீர் விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் ஒரு அழகான ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் பூவாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். எப்போதும் நிறைய பூக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு. அப்படியே செடிங்களுக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு வரலாம். பார்த்திங்கன்னா மாடிப்படியில் நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா அந்த கம்பிலேயே அழகாக சுற்றி வளர்ந்துட்டு வருது. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா என் பையன் ஒரு பேப்பரில் செஞ்ச ஆர்ட்டு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு அண்ட் மேகி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நபாட்டி வாங்கிட்டு வச்சுருக்கான். அவனுக்கு ஆனால் சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். அதனால் நான் அவனுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். பசங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க மூடு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு குருமாவும் ஸ்வீட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டு சொன்னேன். சாப்பிட்டுட்ருக்காரு. அதோட ஒரு கிளாஸ் பால் கொடுத்துருக்கேன். டெய்லி ஸ்கூல் போகும்போது ஒரு கப்பு பால் கொடுத்து அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படியே நானுமே கூட ஒரு கிளாஸ் மில்க்கு தான் எடுத்துக்குவேன். டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதை விட நம்ம ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம். லேடிஸ்க்கு மில்க்கு ரொம்ப நல்லது. அதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால லேடிஸ் தினமும் கூட ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. பசங்க இப்படிலாம் எடுத்து வச்சுருக்கும்போது நமக்கே பார்க்க ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸ்கூலுக்கு அவர் கிளம்பிட்டார். இந்த விளாக் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் கொடுங்க. தேங்க்யூ.